கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற்ற குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு விடைத்தாள் திருத்தத்தில் பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தேர்வர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உதவி சார் பதிவாளர், நகராட்சி ஆணையர், வருவாய் ஆய்வாளர், தொழிலாளர் நல ஆய்வாளர் என காலி பணியிடங்களை நிரப்ப நடைபெறும் குரூப் 2 போட்டித் தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் நடைபெற்ற மெயின் தேர்வில் விடைத்தாள்களை பலருக்கு மாற்றி வழங்கப்பட்டது அப்போதே சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நேர்முக தேர்வுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு பணிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த பிப்ரவரியில் எழுதிய மெயின் தேர்வு விடைத்தாள் நகல்கள் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி இந்த விடைத்தாள் நகல்களை வாங்கி பார்த்த தேர்வர்களுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக பல விவரங்கள் வெளியாகியிருந்தன. அதாவது மெயின்ஸ் தேர்வு விடைத்தாளை 2 மதிப்பீட்டாளர்கள் தனித்தனியாக மதிப்பீடு செய்யும் நிலையில் இருவரின் சராசரி மதிப்பெண் தேர்வருக்கு இறுதி மதிப்பெண்ணாக வழங்கப்படும். இந்நிலையில் பிப்ரவரி மாதம் தேர்வெழுதியவர்களுக்கு 2 மதிப்பீட்டாளர்கள் வழங்கியுள்ள மதிப்பெண்கள் கடுமையாக முரண்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். 19வது கேள்விக்கு 0 மதிப்பெண் போட்டிருக்கிறாங்க, ஒரு வேலியேஷன், ஒரு திருத்தியவர். அதே கேள்வியை திருத்திய இன்னொரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா 19வது கேள்விக்கு 10 மதிப்பெண் ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 19வது கேள்விக்கு வெறும் 0.5 கொடுத்துருக்கிறார். ஸோ இதுவரை ஒரு பெரிய கொடுமை என்னன்னா 38வது கேள்வி பாருங்கள், 0 மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க. 38க்கு 0 கொடுத்துருக்குறாங்க. பட் ஃபஸ்ட்டு வேலியேஷன் பண்ணவர் 38வது கேள்விக்கு 8 மதிப்பெண் கொடுத்துருக்காரு. ஒருவர் இருவர் என இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி 350 பேருக்கு இப்படி மதிப்பெண்கள் மிக பெரும் முரண்பாடுகளோடு வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என காட்டத்துடன் தெரிவிக்கிறார் TNPSC பயிற்சியாளர் நடராஜ் சுப்பிரமணியம். மதிப்பெண் அதிகமாக போட்டாங்க, வேண்டப்படாதவர்களுக்கு இதே மாதிரி மதிப்பு கம்மியாக போட்டாங்க. ஸோ இப்போ குரூப் 2 மெயின்ஸ், ஸோ குரூப் 1 மெயின்ஸ் ஊழல் நடைபெற்றது போக குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு தூரம் பண்ணும்பொழுது வெளிப்படையாக TNPSC இதற்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு 365 பேர் பார்த்திங்கன்னா அவருடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதேபோல் TNPSC பயிற்சி அளித்து வரும் பலரும், தேர்வர்கள் பலரும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.